ஹாய் சார். வாங்கப்பா. ஹலோ சார். வாமா, உட்காருங்க. சார், நாங்கள் 3 பேரும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். சரி. பேராசிரியரை பற்றி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் சார். தீப்பெட்டி தொழிலுக்கும் அதில் நடந்த சரி. ப்ராப்ளம்ஸ்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். தீப்பெட்டி தொழில் வந்து சுதேசி தொழிலா தான் ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு உலகத்துக்கு தேவையான தீப்பெட்டிகள்ல 45% இந்திய தீப்பெட்டிகள் தான் விக்குது. இந்தியாவுக்கு தேவையான தீப்பெட்டிகள்ல 90% தீப்பெட்டி தமிழ்நாட்டில இருந்து தான் அனுப்புறோம். அதுலயும் குறிப்பா விருதுநகர், தூத்துக்குடி, வேலூர் மாவட்டத்துல இந்த தொழில் பரவி இருக்கு. இந்த தொழில்ல அவ்வப்போது சில பிரச்சனைகள் ஏற்படும். முதல்ல வெளிநாட்டு தொழில் வந்ததுன்னா, வெளிநாட்டு தீப்பெட்டி வந்ததுன்னா இங்க இருக்கிற தீப்பெட்டி தொழிற்சாலை அழிஞ்சு போயிருங்கிற ஒரு பயம் வந்தது. அத மத்திய மாநில அரசு கிட்ட சொன்ன உடனே அதை மீட்டு தந்தாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா வார்ட் வந்தது. வார்ட்டுக்கு அப்புறம் ஜிஎஸ்டி வந்தது. ஜிஎஸ்டிக்கு அப்புறம் எல்லா பொருளுக்கும் என்ன செஞ்சாங்கன்னா, வாங்கக்கூடிய மெட்டீரியலுக்கு என்ன வரி வருமோ அதே தான் விற்கக்கூடியதுக்கும். ஆனா எங்களுக்கு வந்து வாங்கும் பொருளுக்கெல்லாம் 12% வரியும், விற்கும் பொருளுக்கு 18% இருந்தது. அப்புறம் நிறைய அதிகமா கையில இருந்து கட்ட வேண்டிய சூழ்நிலை. தீப்பெட்டி தொழில் அப்படியே நசிஞ்சு போயிருந்துச்சு. அப்பதான் நாங்க வந்து ஜிஎஸ்டி வந்து குறைக்கணும்னு சொல்லி பேராசிரியர்ட்டையும் சொன்னோம். பேராசிரியர் எங்களை அழைச்சிட்டு போய் மத்திய நிதி அமைச்சர்கிட்ட அழைச்சிட்டு போய், இவங்க தீப்பெட்டியவே இந்த மாதிரி தொழிலா எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. 100 ஆண்டு தொழில் இது வந்து வானம் பார்த்த பூமியான கரிசல் பூமியில இருக்கக்கூடிய மக்களுக்கு இது ஒரு வாழ்வியலா இருக்குது. அதனால நீங்க கொஞ்சம் அந்த வரியை குறைச்சிங்கன்னா இந்த தொழில் புத்துயிர் பெற்று நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதே நமது மத்திய நிதி அமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஸ்டெப் எடுத்து உடனே அதையும் பண்ணி கொடுத்தாங்க. 18% வரிய 12% மாத்தி தந்தாங்க. அதனால அந்த தொழில் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. இப்ப திடீர்னு என்ன ப்ராப்ளம்னா, சைனால இருந்து ஒரு காலத்துல தீப்பெட்டி கொண்டு வரேன்னு சொன்னா அத நம்ம அரசு தடுத்துருச்சு. இப்ப என்ன பண்ணான்னா, லைட்டர் ரொம்ப சீப் அண்ட் ரேட்டுக்கு வந்து லைட்டரை தயார் பண்ணி இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க. இயற்கையாவே பிளாஸ்டிக்லயே நச்சு பொருள் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். இதுல வந்து கூடுதலா இந்த தீப்பத்திரத்துக்காக வைக்கிறாங்க இல்லையா, நம்மன்னா வந்துட்டு பெட்ரோலை உபயோகிப்போம். இதுல அதை விட மோசமான ஒரு கெமிக்கலை வைக்கிறாங்க. தீப்பத்தும் அது வந்து சுவாச கோளாறை ஏற்படுத்தக்கூடிய ஒரு லிக்விட் கேஸை தான்